தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சார்பாக தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தோம். முதலமைச்சர் செய்த புகைப்படம் பார்த்து தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. தேமுதிக தொண்டர்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி நிற்கக்கூடிய அளவு இருக்குமா? இல்ல, அது நீங்க தான் சொல்றீங்க. நான் இப்பதான் வந்து அவரை இது 100% மரியாதை, அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இது 100% நீங்க அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க பத்திரிகையாளர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்க குடும்பத்து மேல வச்ச அந்த பற்றும் நாங்க அவங்க குடும்பத்து மேல வச்ச பற்றின் ரீசனா தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணும்ன்றதுனால தான் நாங்க சென்றோம். சரிங்களா? அண்ணி இருந்தாங்க, உதயா இருந்தாரு, அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பேசிட்டு நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க சூழ்நிலையில நீங்க திமுக கூட்டணிக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் இது அரசியல் ரீதியான சந்திப்பா பார்க்கப்படுற இதுல வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க உங்க கண்ணோட்டம் அது. நான் ஏற்கனவே தெளிவாக பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே நாங்க இப்ப ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை முதல் கட்ட பயணம், 2ஆம் கட்ட பயணம், 3ஆம் கட்ட பயணம் என்று. அதே மாதிரி கடலூர்ல மாநாடு ஜனவரி 9 வச்சிருக்கோம். ஸோ எங்களுடைய பணிகள் இப்போ தேமுதிகவை ஸ்ட்ராங் பண்றது, வளர்க்கறது, எங்க நிர்வாகிகளை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது. அப்படிதான். அதனாலதான் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு எனக்கு நிர்வாகிகளை சந்திக்க போறோம். கேப்டனோட ரத யாத்திரையும் மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் அப்படின்னு அதுவும் ஒன்று செய்ய இருக்கோம். ஸோ நாங்க அதை தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்குற கூட்டணிகளோ யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஏர்லி சொல்றதுக்கு. நிச்சயமாக அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். மேம், இது ரொம்ப ஏர்லி நீங்க சொல்றீங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் இப்பயே அவங்களோட கொள்கை ரீதியான பரப்புரையில ஈடுபட்டாங்க. நீங்க ஏன் ஏர்லி? நாங்களும் தான் ஆரம்பிக்க போறோம் 3ஆம் தேதி. கூட்டணி தான் யாரோடன்றது இல்ல. நாங்களும் எங்க பயணத்தை, எங்க கட்சி வளர்ச்சியை நாங்களும் மக்கள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பு 3ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான். அதனால நீங்க பாருங்க, சுற்றுப்பயணம் ஆரம்பிச்ச பிறகு தேமுதிகவின் நிலைப்பாடு என்னன்னு. கூட்டணி அப்படின்ற அந்த வேர்டுக்கு மட்டும் இப்போ என்னால பதில் சொல்ல முடியாது. நிச்சயம் அதுக்கான டைம் வரும்போது உங்களை அழைத்து நாங்கள் அறிவிப்போம். சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம். நட்பின் அடிப்படையிலேயே முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்ததாகவும், அவரை சந்தித்த போது குடும்ப உறுப்பினர்கள் இருந்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் சந்திப்பில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் நேரில் தன்னை சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா விஜயகாந்திற்கு நன்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உடல்நிலையில் இருந்து மீண்டு வந்த பிறகாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்திற்கு சென்று தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கியிருக்கிறார். அதற்கு முன்பாக தேமுதிக தரப்பிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அவருடைய மனைவி மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் உடனிருந்தார்கள். இந்த சந்திப்பை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது இது நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு என்று குறிப்பிட்டிருந்தார். இது 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். அவர் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னையிலிருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவர் கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க. கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வாரு, அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வாரு. இது 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். அவர் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னையிலிருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா,
எங்கள் திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில், எல்லாருக்கும் தெரியும். கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 40-45 வருஷம் நட்புங்க. அப்ப இருந்தே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேப்டனோட மிகப்பெரிய நட்புல இருந்தார். கேப்டன் பலமுறை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும், அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் உடனடியாக ஃபோன் பண்ணி விசாரிப்பார். நேராக வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பல அறிக்கைகளை கேப்டன் குணமாகணும்னு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் மேயராக இருந்தாலும் சரி, துணை மினிஸ்டர் ஆகும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் கேப்டனை வந்து சந்தித்து பிளெஸிங் வாங்குவார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ இது வந்து குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் வந்து அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம். எங்களுடன் எங்கள் கழக நிர்வாகிகள் சுதீஷ், பார்சாதி எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நல்லா இருக்கேன்னாரு. சீக்கிரம் நீங்க குணமடையணும் அப்படின்னு கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தோம். நீங்க அந்த முதலமைச்சர் செய்த புகைப்படம் பார்த்து தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. தேமுதிக தொண்டர்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி நிற்கக்கூடிய அளவு இருக்குமா? இல்ல, அது நீங்க தான் சொல்றீங்க. நான் இப்பதான் வந்து அவரை பார்த்துட்டு நாங்க வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க. எங்க தொண்டர்கள் மகிழ்ச்சினா அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இது வந்து 100% வந்து நீங்க அரசியல் கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்க பத்திரிகையாளர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்க குடும்பத்து மேல வச்ச அந்த பற்றும், நாங்க அவங்க குடும்பத்து மேல வச்ச பற்றின் ரீசனா தான் 100% வந்து இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை வந்து விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்க சென்றோம். சரிங்களா? அண்ணி இருந்தாங்க, உதயா இருந்தாரு, அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பேசிட்டு நாங்க வந்திருக்கோம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒரு நட்பு அடிப்படையில் முதலமைச்சரை சந்தித்ததாக தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்து இந்த சந்திப்பை எப்படி பார்க்க வேண்டும்? நிச்சயமாக எல்லாமே எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தலை வந்துட்டு ஒரு நோக்கமாக கொண்டுதான், சட்டப்பேரவை தேர்தலை நோக்கமாக கொண்டுதான் எல்லா சந்திப்புகளும் நிகழ்த்தி வருகின்றன. இது கட்டாயம் ஒரு மனிதாபிமான மரியாதைக்குரிய சந்திப்பு என்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா அதோட நிக்காது. ஒரு விரிவான ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு அணிசேர்க்கைக்கு வந்துட்டு இது ஒரு அடிப்படையாக அமையும் என்பதுல இருவேறுபட்ட கருத்து இல்லை. இன்னொரு விஷயம், தேமுதிகவிற்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலையன்ஸ் தேவை. அதே நேரத்துல திமுகவுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேமுதிகவினுடைய ஆதரவு தேவை. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3% ஓட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேமுதிக. எனவே அவங்களை ஏன் விட்டு வெளியில விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகலையும் இருக்கு. எனவே அவங்க நிச்சயமா வந்துட்டு பிரேமலதா வரவேற்பாங்க. இந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் வந்துட்டு எதிர்காலத்தில் நடைபெறும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நன்றி திரு ஐயநாதன், உங்கள் கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. சந்திப்பிற்கு பிறகாக கூட்டணி குறித்த தகவல்கள் வெளிவருமா என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை நலம் விசாரிப்பதற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார்.